மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டேங்கிற கதையே ஆகிப்போச்சுங்க. அந்த குல்லா மேலே இருக்கிற புசு புசுன்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து தோகை மேலே பட்டு தோகையில் இருக்கிற பனித்தண்ணி எல்லாமே இந்த குல்லாவை வந்து நனைச்சே விட்டுருச்சுங்க. அந்தளவுக்கு ஈரமாயிடுச்சு. காலையில் நேரத்துலேயே தண்ணி கட்ட போயிட்டேங்க. ஒரு 3:45 இருக்கும். திடீர்னு முழிப்பு வந்துச்சுங்களா, ஒரு வாரமாக தண்ணி கட்டாமே இருந்துச்சு காட்டுக்கு. சரி தண்ணி கட்டலான்னு கிளம்பி போயிட்டேன். இந்த குல்லா வந்து போட்டுட்டு எப்படி தான் கரும்பு காட்டுக்குள்ளே போகிறதுனே தெரியலிங்க. காலையில் எங்களோட சன்ரைஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குங்க. பயங்கரமாக பனி பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அந்த பைப்பில் வர தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவியாக தான் கிளம்பி வந்துட்டு இருந்தது. என்னடா இன்னுமே யாரையும் காணோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்கிற மாதிரி தங்கச்சி பையும் ஓடி வந்துட்டான். அவன் ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சு போச்சு தண்ணியில். நீ நனைஞ்சிருச்சா? இதான் பனையம் பண்ணுற ஆம்பளை நேரத்தில் இருந்துச்சு வரதா ஏண்டா? நல்ல வேலையாக நேற்றே விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேங்க. காலையில் சாப்பாட்டுக்கு தோசையும் தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. தக்காளி சட்னி பண்ண வரைக்கும் சிலிண்டர் காலியாகாமல் இருந்துச்சுங்க. தோசை ஊற்றும் போது கரெக்டாக சிலிண்டர் காலி ஆயிடுச்சுங்க. நல்ல வேலையை விறகிட்டு வந்தங்காட்டி விறகடுப்பில் வச்சு செஞ்சுட்டோம்.